டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை செய்யலாம். இன்றைக்கி ஃபிஷ்க்கான மசாலா நம்மளே செய்ய போகிறோம். அப்போ தான் அந்த மசாலா வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது தவாலையும் ஒட்டாது, ஃபிஷ் மேலே நல்லாயிருக்கும். அந்த மசாலா செய்யறதுக்கு ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் எடுத்து நம்ம நல்ல சூடான தண்ணியில் போட்டுக்கலாம். ஒரு 1/2 hour அது ஊறட்டும். இப்போ ஒரு கடாய் வச்சு அந்த கடாயில் நம்ம கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 10-15 பல்லு பூண்டு அதில் உரித்து போட்டுக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பாதி மட்டும் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் போட்டுருக்கேன். இதையும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதங்கினதும் நான் அதில் ஒரு அரை தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கிறேன். இதையும் நம்ம கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போனால் போதும். இப்போ இது வதங்கிடுச்சு. நான் அதில் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஊற வச்சிருந்த காஞ்ச மிளகாவை நம்ம அதில் போட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் எல்லாத்தையும் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சுட்டு ஒரு ஜாரில் மாற்றிக்கலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கலாம். அரிசி மாவு போடுறதுனால நமக்கு ஃபிஷ் ஃப்ரை கிறிஸ்பியாக இருக்கும். இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு. இதில் உப்பு காரம் கம்மியாக இருக்குது. ஸோ நான் கொஞ்சமாக உப்பும் கொஞ்சமாக வந்து மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு அரை லெமன் மட்டும் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய ஃபிஷ் ஃப்ரை மசாலா ரெடி ஆகிடுது. இன்றைக்கி ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் வந்து பாம்ஃப்ரெட் ஃபிஷ் வாங்கி வச்சுருக்கேன். அது நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க ஃபிஷ் மேலே இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அப்ளை பண்ணிடலாம். நம்ம இதில் ஏற்கனவே உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டோம். இந்த மசாலாவை அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணால் பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து எல்லா சைட்ஸும் ஈவனாக அப்ளை பண்ணிடலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க எல்லா ஃபிஷ்லேயும் இதே மாதிரி மசாலா போட்டு வச்சுட்டேன். இப்போ இதில் ஃபோர்க் வச்சு இதை நான் சும்மா அப்படி வந்து குத்தி விடுறேன். ஸோ வந்து நம்ம மேரினேட் ஆகும்போது மசாலா வந்து நல்லா உள்ளே பெனிட்ரேட் ஆகும். ஃபிஷ் உள்ளேயும் நமக்கு நல்லா அந்த டேஸ்ட் இருக்கும். ஒரு 4 hours இதை மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு தவா வச்சு இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ தவாவில் நான் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுமே நம்ம மசாலா போட்டு வச்சுருக்க ஃபிஷ்ஷை கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் நம்ம ஃபிஷ்ஷை வச்சுட்டேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு 4 பீஸ் ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா நம்ம ஒரு பேட்சாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இதை நம்ம திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேம் வேண்டாம், ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் தீயாமையும் இருக்கும், உள்ளியும் நல்லா வெந்திருக்கும்.
அடிக்கடி திருப்பி போட வேணாம், ஏன்னா ஃபிஷ் வந்து உடஞ்சிரும். ஸோ அது நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம அப்படியே அந்த எண்ணெயிலே விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி எல்லா சைடும் ஃபிஷ் ஃப்ரை ஆனதும் இதை நம்ம எடுத்துடலாம். எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுட்டு நமக்கு வந்து இந்த எண்ணெயெல்லாம் ட்ரெயின் ஆகிடும். இப்போ நம்ம செஞ்சுருக்க ஃபிஷ் ஃப்ரை மசாலா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சன்ஷைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.